உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். வழக்கம் போல் கண்ணில் கண்ணீரோட சின்ன புலம்பலோட உங்ககிட்ட வந்திருக்கேன். யார்கிட்டையாவது புலம்புனா கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும்ல. உறவுகள் நீங்கள் தானே. என்னை பற்றி என்ன ஏதுனே தெரியாமல் என்னை ஃபாலோ பண்ணி எனக்கு லைக் பண்ணி நான் பேசுகிறதையும் கேட்டு அதுக்கு ஆறுதல் சொல்கிறவங்க. உண்மையை உணரணும் இல்லை. என்ன விஷயம்னா 2 விஷயம். ஒன்று, படித்த விஷயமும் நடந்த விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். தங்கத்தை இரும்பால் அடிப்பாங்க, ஓகேவா? ஆனால் சத்தம் வரல. இரும்பை இரும்பால் தான் அடிப்பாங்க, ஆனால் சத்தம் வரும். இதை ஏன்னு இரும்பு தங்கத்திட்ட கேட்கும்போது, தங்கம் இரும்புக்கிட்ட கேட்கும்போது, இரும்பு சொன்னிச்சான் ஒன்று அடித்தது வேற ஏனோ, என்ன அடித்தது ஏன் ஏனோ அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். பேர் ஊர் சொல்ல நான் விரும்பலை. அங்கே அவங்க வசதி இல்லாதவங்க. அவங்க வீட்டில் அவ்வளோ பேரும் அவங்கள தாங்கினாங்க. அவங்க கூட போட்டி போடலை, பொறாமப்படலை. ஏதோ அவளால் முடிஞ்சதை அவங்க நல்லபடியாக பண்ணினாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க சொந்தக்காரங்க அத்தனை பேர்கிட்டே இருந்தது. யாரும் ஒரு குறை சொல்லலை, சண்டை போடலை, எதுவுமே பண்ணலை. அந்த பொம்பளை பிள்ளைக்கு தூக்கி கொடுக்க முடியலன்னா கூட அந்த நேரத்தில் சந்தோஷப்படுத்துறதுக்கு அந்த பிள்ளைகிட்ட ஒன்றும் இல்லைன்னு மற்றவங்க நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தாங்கிட்ட உள்ளதெல்லாம் கொடுத்து போட சொல்லி அந்த பொம்பளை பிள்ளைய அழகு பார்த்தாங்க. ஏஜ் அட்டென்ட் பண்ண ஃபங்க்ஷன் தான், சடங்கு ஃபங்க்ஷன். அந்த பிள்ளைய அழகு பார்க்குறாங்க. அப்போது என்கிட்ட கேட்குறாங்க, உன் மகளும் வயசுக்கு வர மாதிரி இருக்காளே, நீ எல்லாம் சேர்த்து வச்சிட்டியா அப்படின்னு. அவங்க கூட நான் பேசினது கிடையாது, பழகினது கிடையாது, தெரியும், அவ்வளோதான். அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, நீ எல்லாம் சேர்த்துருக்கியா என்ன ஏது? இல்லைக்கா, நம்மக்கிட்ட இதாக்கா இருக்குது, நம்ம இவ்வளோதான்க்கா, நம்ம இவ்வளோதான். இருக்கவே இருக்கக்கா, நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு ஆன்டிக் இருக்குது, தட் மீன்ஸ் கவரிங் இருக்குது. முடிஞ்சாலும் அதை போடுவோம், இல்லையா நம்ம இருக்கிறது என்னவோ அதை போட்டுட்டு இருக்கட்டும்க்கா அப்படின்னு நான் சொன்னேன். என்ன அவ்வளோ அப்படி சொல்லிட்ட? நாங்களாம் என்னத்துக்கு இருக்கோம்? அத்தை முறை, மாமா முறை, சித்தி முறைன்னு நாங்கள்லாம் இருக்கோம். நாங்கள் கொண்டு வந்து போடுறோம். என் சொந்தக்காரங்க இல்லைங்க, அம்மா சொந்தக்காரங்களும் இல்லை, அப்பா சொந்தக்காரங்களும் இல்லை, தெரிஞ்சவங்க. அவங்கள நான் முறை சொல்லி கூட என் பிள்ளைய கூப்பிட விட்டு சொன்னதில்லை. ஏன்னா என் பிள்ளைக்கு தெரியாது அவங்கள. அந்த மாதிரி என் கூட போட்டி போடுறது, என் கூட பொறாமப்படுறது, என்கிட்ட காட்டாமல் மறைச்சி வச்சு செய்யணும்னு நினைக்கிறது, என்ன வெறுப்பித்து நினைக்கிறதுக்கு நிறைய உறவு இருக்குது. நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு ஒவ்வொரு கேள்வி கேட்கும் போதும் கேட்கணும்னு தோணிகிட்டே இருக்கும். கேட்டால் உறவு முறிஞ்சிரும். அவங்க அப்படி நடந்துக்கிறாங்கன்னா நம்ம அப்படி நடந்துக்கக்கூடாது. போடுறியா போடு, அழகாரு, சந்தோஷமா இரு, ஆரோக்கியமாக இரு.